2 கடுமையாக விதிமுறைகளையும் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளையும் சமநிலைப்படுத்தும் நோக்கில் நீதிமன்றம் எடுத்த அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது. அமலாக்க இயக்குநரகம் தாக்கல் செய்த புகார் தொடர்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டு உத்தரவு ரத்து செய்யப்பட்டதால் அந்த அடிப்படையில் குற்றச்சாட்டப்பட்ட நபரை காவலில் வைத்திருக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. மேலும் அரசியலமைப்பின் கட்டுரை 21 கீழ் உள்ள நியாயமான விசாரணை உரிமையை வலுப்படுத்தி வழக்கு தொடர அரசு நம்பிக்கை வைக்காத ஆவணங்களையும் இடி சேகரித்த அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் நகல்களை பெற்ற குற்றச்சாட்டப்பட்ட நபருக்கு உரிமை உள்ளது என கூறியது. பணச்சலவை என்பது தொடர்ச்சியாக குற்றம் எனவும் குற்றத்திலிருந்து கிடைத்த வருவாய் மறைக்கப்பட்டு வைத்திருக்கதாகவோ அல்லது சுத்தமான சொத்தாக மாற்றப்பட்டதாகவோ இருக்கும் வரை அந்த குற்றம் தொடரும் என நீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியது. பிரிவு 45 கீழ் கடுமையான ஜாமீன் நிபந்தனைகளை தொடர்ந்தாலும் நீண்டகால சிறைவாசம் பெற்று நடைமுறை நியாயம் தொடர்பாக காவலர்களை கருத்தில் கொண்டு 2025 தீர்ப்புகள் மனித உரிமை மையமாக அணுகுமுறையை காட்டுகின்றன.